ஹாய் சிம்பிளி ஜெய்ஷிலேருந்து என் பேர் ஜெய்ஷி. நான் அந்த சேனலில் ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன். எல்லாத்துலேயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலராக உங்களுக்கு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா என் முகத்தில் அவ்வளோ நிறையா டைனி பம்ப்ஸ் வருது. ஏன் வருது, எதனால் வருதுன்னு எனக்கு லிட்டரலாக ஐடியாவே இல்லை. ஸோ அப்புறம் நேற்று படுத்து தூங்கலான்னு படுத்துருக்கும் போது தான் என் முகத்தை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப கவலையாயிடுச்சு. அதனால் போய் படுக்கலான்னு படுத்தேன். அப்பையும் ஆனால் தூக்கம் வரல. ஏன் வருது, எதனால் வருதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். பாஸ்ட் 1 வீக்காக நான் சரியாக வீடியோவே போடல. பிகாஸ் ஆஃப் த ரீசன் நிறையா டைனி பம்ப்ஸ் வருது. எனக்கு புரியாதனால நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஸோ இப்போ அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவுக்கு புதுசுனா லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இல்லைனா கமெண்ட் செக்ஷனில் நீங்களே கன்ஃபியூஸ் ஆகிட்டு நீங்கள் ஒரு கொஷினை கேட்பீங்க, அதுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்லுவேன். ஸோ ஃபேஸில் பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனோ சம்மர் சீசனோ எந்த கிளைமேட் மாறினாலும் அது நம்ம ஃபேஸில் காட்டி கொடுத்துரும். அந்த குட்டி குட்டியாக டைனி பம்ப்ஸ் வர்றது தான் அதுக்கான ரீசன். இப்போ நார்த் இந்தியாவில் வின்டர் சீசன். என்னோட ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு சொல்லவே தேவையில்லை. ட்ரை ஸ்கின்னுக்கு வின்டர் சீசனில் இன்னும் ட்ரை ஆச்சுன்னா அதுக்கு நம்ம தேவையானதெல்லாம் நம்ம செய்யலைன்னா கண்டிப்பாக அது நம்ம ஸ்கின்னை பயங்கரமாக டேமேஜ் பண்ணிவிடும். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ பண்ணிகிட்ருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குட்டியாக நிறையா ஆக்னிஸ் இருக்குது. இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே, ஸோ அதுக்கப்புறம் இங்கெல்லாம் நிறையா குட்டி குட்டி ஆக்னிஸ் இருக்குது. இதை எப்படி சரி செய்ய போகிறேன்னு ஃபர்தர் வீடியோஸில் காட்டுறேன். இன்றைக்கி அதுக்கான ரீசனை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி குட்டி டைனி பம்ப்ஸ்க்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வின்டர் சீசன். இந்த வின்டர் சீசனில் நான் சரியாக டேக் கேர் பண்ணாதது. ஏன்னா வின்டர் ஸ்டார்டிங்கில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் அடாப்ட் ஆகிடும். ஸோ எப்போயுமே ஸ்டார்டிங் ட்ரபிள் தானே எல்லா இடத்துலையுமே. அது மாதிரி தான் நம்ம ஃபேஸ்லேயும். கிளைமேட் மாறும்போது அதுக்கான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் என்னோடய ஸ்கின்னுக்கு நார்மலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற சம்மரில் எப்படி லைட் வெயிட் ஜெல் மாதிரியான மாய்ஸ்சரைசர் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே ப்ராடக்ட்டை நான் கண்டினியூ பண்ணிட்டேன். அது எனக்கு சுத்தமாக ஒத்துக்கவே இல்லை. இப்போ வின்டர் சீசனுங்கிறனால ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ஒரு திக்கான ப்ராடக்ட் தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ நான் வெறும் லைட் வெயிட்னு போட்டதுனால அது இன்னும் என்னோட ஸ்கின்னை ட்ரை ஆக்கி விட்டுடுச்சு. ஸோ அது ஒரு செகண்ட் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கேல்ஃபுமே கூட சூப்பராக ட்ரை ஆகும். ஸோ அந்த மாதிரி ட்ரை ஆகும்போது நம்மளோட ஸ்கேல்ஃப் காஞ்சி தோல் உரிச்ச மாதிரி அது டேண்ட்ரஃபாக மாறிடும். ஸோ அந்த டேண்ட்ரஃப் முகத்துலலாம் படும்போது ஸோ அதுவுமே நம்மளுக்கு டைனி பம்ப்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி தான் நெத்தியில், ஸோ அதை நேராக நம்ம சிக்ஸில் தானே விழும். ஸோ அந்த மாதிரி முடி இந்த மாதிரி ஃபேஸில் விழும்போது ஸோ இது மாதிரியெல்லாம் ஆகும்போது நம்மளுக்கு கட்டாயம் ஆக்னிஸ் வரும். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ இந்த 2 ரீசனையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசனாக கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் வின்டர் சீசனில் இருந்தீங்கன்னா 3 நாளைக்கு இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை கட்டாயம் ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. 2 ஹவர்ஸ் எண்ணெய் தேய்ச்சி ஊற வச்சு குளிச்சிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கேல்ஃபும் ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம ஹேர் நல்லா ஷைனியாக க்ரோத் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தேர்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிட்ரலாக நம்மளுக்கு இந்த குளிர் நாளில் வரும்போது தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவோம். ஸோ அப்வியஸ்லி தண்ணி நம்ம குடிக்கலைன்னா நம்ம ஸ்கின் டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும். டீஹைட்ரேட் ஆச்சுன்னா கட்டாயம் பிரேக் அவுட்ஸ் வரும். ஸோ இதெல்லாமே ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒன்று செய்யலைன்னா ஒன்று கட்டாயம் பாதிக்கும். அந்த மாதிரி தான் நான் தண்ணி குடிக்கல. அதனால் என்னோடய ஃபேஸில் நிறையா பிரேக் அவுட்ஸ் வந்துருச்சு. ஸோ உள்ளுக்குள்ளார எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கும், நம்ம ஸ்கின்னில் க்ளோவாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் உள்ளுக்குள்ளே டீஹைட்ரேட் ஆகிடுச்சு. அதனால் ஸ்கின்னில் க்ளோவும் குறைஞ்சி நல்ல ஆக்னியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபோர்த் ஒரு ரீசன் பார்த்திங்கன்னா, தூக்கம் சரியாகவே இல்லை. இப்போ கிளைமேட் மாறினதுனாலையா இல்லை ஸ்கூல்னாலையா சில பல டென்ஷன். ஸோ இதனாலேயே எனக்கு தூக்கமும் சரியாக வரல. அதுவும் இல்லாமல் இந்த குளிர் சீசன் ஆரம்பித்ததுலேருந்து கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த கிரேவிங்ஸ்னாலேயே கொஞ்சம் கண்ணா பின்னான்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதுவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4-5 ரீசன்னால் இப்போ அதிகமான டைனி பம்ப்ஸோட நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எப்படி சரி செய்கிறேன்னு ஃபர்தர் வீடியோஸில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்சஸ் ஆகும்போது அதுக்கான ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் க்ரீம் பேஸ்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இதுவரையும் ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னுக்கு எதுவுமே மாய்ஸ்சரைசர்லாம் போடலன்னா கட்டாயம் ஒரு மாய்ஸ்சரைசர் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஆயிலி ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் பார்ப்போம். ஸோ டாடா பாய்.